ஆயிரக்கணக்கானவங்க மத்தியில பாடு விழுதல்னு சொல்லப்படுற அதாங்க சாவை நினைவுபடுத்துற வித்தியாசமான திருவிழாவை கொண்டாடி இருக்காங்க. எங்கன்னு பாக்குறீங்களா? ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன மதுரை அலங்காநல்லூர் பக்கத்தில் இருக்கிற முடுவார்பட்டி காமாட்சி அம்மன் கோவில்ல தான் வித்தியாசமான இந்த திருவிழா நடந்திருக்கு. இதை படுகளத்தில் பட்டசாமிகள் பாடு விழும் திருவிழான்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கும்ன்றதை உணர வைக்கிற திருவிழான்னு சுருக்கமா சொல்றாங்க. காலங்காலமா நடக்கிற இந்த திருவிழா 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நடந்திருக்கு. பன்னெண்டு நாள் நடக்கிற இந்த திருவிழாவில் சால்வார்பட்டி அரண்மனையாரிடம் கம்பு வாங்கிட்டு வர்றது, ஆதனூர் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் பெட்டி தூக்கிட்டு வர்றதுன்னு சம்பிரதாயமான பல நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கு. ஸ்ரீ காமாட்சி அம்மன், காஞ்சரடி, கழுவடி திருக்கோயில்களோட படுகளும் பட்டசாமிகள் பாடுபுழும் நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் மரங்குழி ஆத்துக்கு போய் தீர்த்தமாடிட்டு வந்து பாடு விழுதல் நிகழ்ச்சிக்கு தயாராகி இருக்காங்க. இதுக்காக சேவல் கழுமரம் போடுறது, பெரிய சாமியாடிகள் போகி வெற்றில போடுறதுன்னு கழுமரம் நிகழ்வு முடிஞ்ச பின்னாடி சாமியாடிகள் அருள் வாக்கு சொன்னாங்க. இந்த திருவிழாவிலேயே ஹைலைட்டான பாடு விழுதல் நிகழ்ச்சிக்காக கழுவடி கோயில் முன்னால உள்ள படுகளத்துல பெரிய சாமியாடிக படுகளம் காண்பவர்கள்னு அருள் வந்து ஆட, புறம்பு வச்சு சாமி ஆடிக்கிட்டு இருந்த 9 பேரு அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா கீழே சரிஞ்சு விழ, இறந்து போனவங்கள மாதிரி அவங்க கிடக்க அங்க இருந்தவங்க தூக்கிட்டு போய் மீண்டும் உயிர்ப்பிக்கிற வேலையை செஞ்சாங்க. இதைத்தான் பாடு விழுதல் திருவிழான்னு இவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான திருவிழாவை காணத்தான் சுற்று வட்டாரத்திலிருந்து ஆயிரக்கணக்கானவங்க வந்திருந்திருக்காங்க.